ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்துடைய அதிகாலை வேளை தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபை மகா பெரியது. இன்றைக்கு நீங்கள் நானும் அதிகாலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோன்னா முழுக்க இந்த ஆண்டுடைய கிருபை தான். நம்மளுடைய முயற்சி, நம்முடைய பலன், நம்முடைய ஞானம் எதுவும் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே கூடி வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில கூட நாம் இந்த நாள் தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் அநேக தினம் தியானத்திற்கும் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி இது. இந்த 14வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அருமையாளர், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கிற ஆசீர்வாதம், blessings of obedience to the word of the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது நாகமான் அவன் முதல்ல இறங்குவதற்கு மறுக்கிறான். இது எங்கள் ஊரில் நதி இல்லையா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், ராஜா ஆண்டவனே, ஒருவேளை தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் செய்திருப்பீர் அல்லவா? ஏன்னா அவன் எலிசாவை பார்க்க வருகிற போது மிக பொருளெல்லாம் கொண்டு வரான், நிறைய வெகுமதிகளை கொண்டு வரான். ஆனால் அவன் சொன்ன காரியம் என்ன? ஒரு யோர்தான்ல ஒரு 7 தரம் முழுகி எழுந்தது. அதற்கு முதலாவது அவன் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் பிறகு அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிற போது அவன் தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே, ஏன்னா நீங்கள் எலியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின்படியே மழை வராதுன்னா வராது, மழை வரும்னா வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. இன்னைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம படிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இந்த கால வேளை நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாகமானுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்ததுனாலே மிக கொடிய வியாதியா அந்த நாட்களில் கருதப்பட்ட குஷ்டரோகத்திலிருந்து அவன் விடுதலையானான். விடுதலையானது மட்டுமல்ல, அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல மாறினதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இன்னைக்கு நீங்களும் நானும் பலகீனங்களிலிருந்து சுகம் அடையணும், வியாதியிலிருந்து பலன் அடையணும், நம்முடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை நாம விசுவாசிக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். அவன் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே அவன் கீழ்ப்படிந்து போய் அங்கே சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கிறதுனால நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரணத்தையும் பள்ளத்தாக்கையும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட எப்போ இருக்கிறான்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுது, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். நாகமானை போல ஒருவேளை நம்ம முதலாவது எதிர்த்து நின்று இருக்கலாம், முரட்டாட்டம் பண்ணி இருக்கலாம். நான் ஒரு பெரிய சிரியா தேசத்து படை தளபதி, அதிகாரத்தில் இருக்கிறவன், எனக்கு அப்னோரும் பாபோரும் உண்டு, அப்பேற்பட்ட நதிகள் எங்க ஊர்லயே உண்டு, ஏன் நான் யோர்தான் நதியில முழுகணும்? ஆனா அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிற பொழுது அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்ததுனால அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான்.
இன்றைக்கு முதலாவது கவனிங்க, நம்ம வாழ்க்கையில முதல்ல நமக்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். எப்பவுமே 24x7 தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அவசியம். ஒரு நிமிஷமும் மறக்காதபடி தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவசியம். தேவனுடைய பிரசன்னம் அவசியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிட்டாலும், நான் கடந்து போனாலும் தேவரீர் என் கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது வசனமும் உமது வாக்கு தத்தங்களும் என்னை தேற்றும். இந்த வேத புஸ்தகம் நம்மை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்த ஒரு அதிகாரம். 2வது வருஷத்துல வாசிக்கிற போது யோசேப்பு வாசிக்க வேண்டாம், போர்த்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். போர்த்திபார் அவன் ஒரு புறஜாதியான், அவன் ஒரு எகிப்தியன். அவன் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை அவன் கண்டுபிடிக்கிறான். கர்த்தர் தேவன் அவனோடு இருந்தார். அவன் செய்கிற காரியத்தின் நிமித்தமாய் எல்லாம் வாய்க்கிறது என்று அந்த போர்த்திபார் கண்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 2-3 வசனங்கள் அதை வாசிக்கிறோம். போர்த்திபார் வீட்டில் இருக்கும்போது மட்டும் தேவன் யோசேப்போடு இல்லை. 21ஆம் வசனம், 21ஆம் வசனம், 23வது வசனங்களை வாசிக்கிற பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறார். சிறைச்சாலையிலையும் கர்த்தர் அவனோட இருந்தார். சிறைச்சாலையில நம்ம இருந்தான்னு சொல்லி இங்க பாக்குறோம். ஆனா சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிற போது யோசேப்புடைய ஆத்துமா இரும்பிலே அடைபட்டிருந்ததுதான். அவன் கை கால்களை கட்டி வைத்திருந்தார்கள். கர்த்தர் விடுதலையாக்கும் வரைக்கும் அவருடைய ஆத்மா இரும்பிலே அடைபடுன்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனாலும் கர்த்தர் அவனோட இருந்தார். கர்த்தருடைய பிரசன்னம் அவனோட இருந்தது. அதனால்தான் அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். தேவஜனமே, இன்றைக்கு முதலாவது ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன வேணும்னா கர்த்தருடைய பிரசன்னம் வேணும். இந்த மாதத்துல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா தேவனுடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல வாசிக்கிற போது சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் வளர வளர கர்த்தர் அவனோடவே இருந்தாராம். அதற்கு சாமுவேலை குறித்து வாசிக்கிற போது அவன் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் எண்ணப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அது மட்டுமல்ல, சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட வீணாய் கீழே போலையாம், வேலையாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோட இருந்தார். தேவஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால் நம்ம கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கூட சவுல் தனக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கிற போது அதிலிருந்து விடுதலையாவதற்கு ஒரு சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒருவனை தேடுகிறான். அப்போது ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் சவுலுக்கு, சவுலே, ஈசாயின் புத்திரலே ஒரு புத்திரன் இருக்கிறான், அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதிலே தேறினவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஒரு ராஜாவுடைய வேலைக்காரன் ஆடு மேய்க்கிற தாவீது மேல இருக்கிற கர்த்தர் அவனோட கூட இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு சொல்லுகிறான். இன்றைக்கு தேவஜனமே, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் ஏன் கூட உங்க கூட இருக்கிறத புறஜாதி மக்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அவங்க பார்த்து சொல்லணும், கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருப்பா, கர்த்தர் அவனுக்கு துணையா இருக்கிறார். எகிப்தியர் சொல்றாங்கல்ல, பார்வோனோட சண்டைக்கு வருகிற போது பார்வோனுடைய அந்த அதிபதிகள் பார்வோனிடத்துல சொல்றாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு பழகினவர்கள் அல்ல, ஆனா கர்த்தர் தாமே அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்தார் என்று சொல்லி பார்வோனுடைய அதிபதிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதான் முதல் ஆசீர்வாதம். 2வது ஒரு காரியத்தை சங்கீதங்களின் புத்தகம் 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். 107:20
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ரெண்டாவது காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு முதல்ல கர்த்தருடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ். ரெண்டாவது காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய தேவன் தப்புவிக்கிறவர். நமக்கு ஒரு நாச மோசங்கள் வருவதை போன்று தோணும், வியாதி பலகீனம் வருவதை போன்று தோணும், மறுத்து போகிற சூழ்நிலைகள் தோணும். ஆனா கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறவர், குணமாக்குகிறவர், அழிவுக்கு தப்புவிக்கிறவர். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிறே ஒரு சிறு மலையிலே போய் மாட்டிக்கொள்கிறான். அவனை சுற்றி சவுலுடைய ஆட்கள் வந்து விட்டார்கள். 3000 பேரோடு சவுல் தாவீதை பிடிக்க வந்து விட்டான். தாவீது மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் அவன் சொல்றான், ஆண்டவரே, சிறு மலைகளிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை கேட்டு சவுலை அந்த இடத்திலிருந்து கடந்து போகும்படியே வேற காரியத்தை அனுமதிக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய கர்த்தர் அடுத்தது யாரும் நம்மை பாதுகாக்கிறவர். எல்லா இக்கட்டுலையும் நெருக்கங்கள்லையும் அவரை கூப்பிட்டு தப்பினார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், அவரை கூப்பிட்டு தப்பினார்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். God will deliver you. தேவஜனமே, ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். எப்படி பாதுகாக்கிறாராம்? தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையிலிருந்து யாரும் அவர் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, அதுக்கு மேலே இன்னொரு வாக்குறுதி சொல்ல கொடுக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 121, 3, 4 வசனங்களை வாசிக்கிற போது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அடுத்த வருஷம் வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கறத பார்க்கிறோம். தூங்குறதுல பல விதம் இருக்கு. ஆழ்ந்த நித்திரை, பல மணி நேரம் தூங்குறது. ஆனா உறக்கம்னா என்ன? சும்மா ஒரு அது கண்ணை மூடுற கூட அவர் அப்படி கூட இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறாராம். அவ்வளவு விழித்திருந்து பாதுகாக்கிறார். அந்த சங்கீதக்காரர் சொல்றான், காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான். ஒரு மோசமான உலகத்துல இன்னைக்கு பிள்ளைகள் போகிறத பார்க்கிறோம். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை, 20 வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. உலகம் மாறிவிட்டதை பார்க்கிறோம். மொத்த உலகமும் இன்னைக்கு உள்ளங்கையிலே அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மொபைல் போன் எடுத்தா உலகத்தில் இருக்க எல்லா செய்திகளும் அதில் வருகிறதை பார்க்கிறோம். வாழ்வை பிள்ளைகளை கெடுக்கிற அநேக காரியங்கள் வருகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் ஒரு மோசமான நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளதான் பிள்ளைகளை அனுப்புகிறோம். எந்த நம்பிக்கையோடு அனுப்புறது தெரியுமா? ஒரே ஒரு நம்பிக்கை, நம்முடைய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை. தேவஜனமே, இன்னைக்கு கவனிங்க. நம்ம 2வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு, சபைக்கு பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தை மட்டுமே ஒருவனை பாதுகாக்க முடியும். 3வது ஒரு காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 165வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நம்முடைய நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அடுத்து காட்ஸ் பீஸ். 3வது தேவ சமாதானம். யாருக்கு இந்த தேவ சமாதானம்னா? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 48:18 வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
என் கற்பனைகளை கவனித்தாயானால், என் வார்த்தையை நீ கவனித்தா, என் வார்த்தையை நீ கவனித்து கேட்டு செவி கொடுப்பாயானால் உனக்கு எப்படி இருக்கும்? உன் சமாதானம் நதியை போல இருக்கும். நதியை போல இருக்கும். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமாதானம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தின் சமாதானம் அல்ல. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஐ கிவ் மை பீஸ். தேவனுடைய சமாதானம். அந்த அவர் வைத்து போயிருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். மூன்றாவது, தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். இந்த உலகம் இன்றைக்கு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் பதட்டமான ஒரு நிலைமை, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல கர்த்தர் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். வேதத்துல வாசிக்கிறோம், ஏழை பசியா இருந்தாலும் அவனுடைய நித்திரை இன்பமா இருக்கும். அவன் பசித்தாலும் பசி இல்லாமல் இருந்தாலும் நித்திரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் தம்முடைய பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னா ஒரு சமாதானம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வது சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, மூன்றாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற, அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வைத்திருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். இந்த உலகம் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் டெம்பரரி. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த டெம்பரரியான அந்த நேரம் முடிஞ்ச உடனே இன்னும் துக்கம் அதிகமாயிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நிறைவான ஒரு சமாதானம், பரிபூர்ணமான ஒரு சமாதானம். அது செய்ய வேண்டியது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, என் கற்பனைகளுக்கு கவனித்தாயானால் நலமாக இருக்கும். என் கற்பனை கொஞ்சம் கவனிப்பா, நல்லா இருக்கும். என்ன நலமா இருக்கும்? உனக்கு சமாதானம். நாலாவது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறத பார்க்கிறோம். உபாகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 15:4-5. உபாகம் 15:4-5. எளியவன் ஓகே, அந்த வருஷம் தான். என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நாலாவது தேவனுடைய ஆசீர்வாதம், காட்ஸ் பிளெஸிங். கர்த்தருடைய பாதுகாப்பை பார்த்தோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்தோம், கர்த்தருடைய சமாதானத்தை பார்த்தோம். அடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததியாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் செவி கொடுக்கணும், ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். உபாகம் 28:12 வாசிக்கிறோம். 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் வானத்தை திறப்பார். போதும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளால் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய பிரயாசப்படுகிறோம், குடும்பங்களுக்காக பிரயாசப்படுகிறோம், பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறோம், சபைக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனா இதெல்லாம் வாய்க்கணும்,
இதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். வேதத்துல நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேற எந்த விதத்துல நமக்கு ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர முடியும். தேவஜனமே, அடுத்தது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அடுத்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற போது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எபேசியர்ல வாசிக்கிற போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். எப்பவுமே ஆசீர்வதித்திருக்காராம். உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நீங்கள் நானும் ஆண்டோடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம பேரை எழுதி வைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நீங்கள் நானும் எல்லாரும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். பணத்தை வைத்து ஒருத்தன் ஆசீர்வாதத்தை கணக்கிட முடியாது. பணம் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. மிக பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்குதானா? இல்லை. பாதுகாப்பு இல்லை. பொருள் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனா கூட ஒரு 10 பேர் என்ன பண்ணும், கூட போனாதான் பாதுகாப்பா உணரலாம். உங்களுக்கு எனக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கா என்ன? உங்களுக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு பாதுகாப்பு, ஆயிரமான தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜா அவனை பிடிக்க அனுப்புகிற போது அவனுடைய வேலைக்காரன் காலையில் எழுந்து பார்க்குறான். பட்டணத்துக்கு வெளியே பார்க்குற போது ஒரே ரதங்கள் எல்லாம் வந்து நிற்கிறத பார்க்குறான். அப்போ ஓடி போய், ஐயோ மோசம் போயிட்டோம், அவனுடைய எலிசா தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறான், நம்ம மோசம் போயிட்டோம், நம்ம பிடிக்க ராஜா ஆளை அனுப்பியிருக்கிறான், ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பியிருக்கிறான். உடனே எலிசா வந்து அவனை கடிந்து கொள்ளலை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இவன் கண்களை கொஞ்சம் திறந்துடணும். அவன் கண்ணை திறந்தவொடனே பார்க்குறான், அங்கே அக்கினி மயமான ஆயிரமான தூதர்கள் அவனை சூழ்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிறது வர்றது எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். நாலாவது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கீழாகாமல் மேலாவாய். அடுத்தது கர்த்தருடைய உயர்வு, காட்ஸ் ப்ரமோஷன். நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொள்ளவும், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளவும், அவைகளின்படி நடக்கவும் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை கீழாகாமல் மேலாக்குவார். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை, குடும்பத்துல இன்னும் உயர்வு இல்லை, பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிறோம், நம்முடைய வேலை காரியங்களை பார்க்கிறோம், இன்னும் நம்முடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் நானும் சரியா செவி கொடுக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். தேவனுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படி நடந்தா கர்த்தர் சொல்வார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உன் படிப்பின் காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், வேலை இல்லாமல் இருக்குதா, கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவர். எப்போது தெரியுமா? தேவனுடைய கற்பனைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுத்தி செவி கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நடந்து வந்தால். உபாகமம் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிக்கிற போது எச்சரிப்பான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். கீழ்ப்படியாமல் போகும்போது என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம கீழ்ப்படுகிற ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு விடுதலையோடு நீங்க காணப்படணும். படிப்புல விடுதலை வேணும், வேலையில விடுதலை வேணும், திருமண காலத்துல விடுதலை வேணும்
அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே தேவன் நம்மை வாழாக்காமல் தலையாக்க வல்லவர். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. தேசத்திலே உயர்த்தினான். ஒரு சாதாரண அடிமைகளாய் வந்த சாத்ராக், மேஷாக், அபத்நேகோ அன்றைக்கு ராஜாவுடைய வார்த்தை, இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், ஒருவேளை அவர் விடுவிக்காமற் போனாலும் இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும், என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர், ஒருவேளை நான் ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் என்னை அவர் விடுவிக்காமல் போனாலும் ராஜாவே நீர் நிறுத்திய சிலையை நான் வணங்குவது இல்லை. தேவஜனமே, அடுத்தது தேவனுடைய உயர்வு. ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஆண்டவருக்காக நிற்கிற போது கர்த்தர் எப்படி சாத்ராக், மேஷாக், அபத்நேகோவை உயர்த்தினாரோ அதே போல நம்மையும் உயர்த்த வல்லவர். நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் மாற்ற வல்லவர். அவர்கள் அழுகை நீரூற்றை உருவ நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள் சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறான். அந்த அந்த போற வழிக்கு என்ன பேர்? அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. அழுகையின் பள்ளத்தாக்குல அவங்க உருவம் நடந்து போறாங்களாம். அழுகையின் பள்ளத்தாக்க விலகி போல அந்த அழுகையின் பள்ளத்தாக்குள்ளவே போறாங்களாம். ஆனா அதை போய் அவர்கள் கடந்து முடிக்கிற போது அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் நம்மை உயர்த்தணும். சாத்ராக், மேஷாக், அபத்நேகோவை போல கர்த்தர் நம்மை உயர்த்தணும்னு சொன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இது 5வது காரியம். இன்னும் ஒரு காரியத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 23:18 வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அவர்கள் திருப்தி. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். காட்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது கர்த்தர் உங்களையும் திருப்தியாக நடத்துவாராம். இன்னைக்கு மனுஷன் திருப்தி இல்லாமல் வாழ்கிறத பார்க்குறோம். ஒரு மனுஷன் பணத்தினால திருப்தி அடைகிறது இல்லை, சேருகிற செல்வத்தினால திருப்தி அடைகிறது இல்லை. எவ்வளோ மனுஷன் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்வதுமா, நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை திருப்தியாய் நடத்துவார். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படிங்க. தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. செவி கொடுத்து பாருங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை திருப்தியாய் நடத்துவார். எதிலே நீங்கள் குறைபட்டு போக மாட்டீர்கள். எதிலே கர்த்தர் உங்களை குறைவாய் விட மாட்டார். நிறைவாய் நடத்துகிற தேவன், திருப்தியாய் நடத்துகிற தேவன். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அங்கே உபாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் முன்மாரியையும் பெய்ய பண்ணி நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய்.
முன்மாறியும் பின்மாறியும் கர்த்தர் கொடுத்து சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக செய்வார். திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யாருக்கு இந்த திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காருன்னா, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ. 6 விதமான காரியங்களை பார்த்தோம். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு அதிகாலை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால் கிடைக்கிற 6 விதமான ஆசீர்வாதங்கள். முதலாவது ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் எங்க போனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். யோசேப்பை போல போத்திபார் வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். அவன் ராஜாவுடைய அரண்மனையிலே ஒரு பெரிய பதவிக்கு போய் உட்கார்ந்தாலும் அவன் அங்கே கர்த்தர் அவனோட இருக்கிறார். இந்த அனுபவம் நமக்கு வேணும். இப்போ நம்ம அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இது கர்த்தருடைய பிரசன்னம். 2வது கர்த்தருடைய பாதுகாப்பு. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வீழ்த்திருக்கிறது விருதா. கர்த்தர் ஒன்றை காக்காவிட்டால் இந்த உலகத்துல யாரும் எதையாவது காக்கவே முடியாது. கர்த்தர் காக்கிறவர். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமா இந்த வருஷத்துல இப்ப இன்னும் 4ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதா, நம்ம பிள்ளைங்களாம் அடுத்த வகுப்புக்கு போறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ 2வது நம்முடைய பிள்ளைகளை இந்த ஸ்கூல்ல, படிப்புல, வேலையில எல்லாவற்றிலையும் பாதுகாப்பு வேணும்னா, நமக்கு பாதுகாப்பு வேணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். 2வது பார்த்தோம். 3வது கர்த்தருடைய சமாதானம். ஏன்னா இந்த உலகத்தின் சமாதானம் வேற, கர்த்தருடைய சமாதானம் வேற. கர்த்தர் அடுத்து நமக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது 3வது அவர் நமக்கு கொடுக்கிறது கர்த்தருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய சமாதானம். 4வது பார்த்தோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து அதை கை கொள்ளுகிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். 5வது ஒரு காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன் தடைகள் மாறணும். கர்த்தர் நீ செய்கிற கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கணும். சங்கீதம் முதல் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தியானித்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஒரு மரம் எப்ப எழுதிராக இருக்கும் தெரியுமா? எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அது நீரோரமாய் ஆற்றங்கரை ஓரமாய் நடப்பட்ட மரம் வறட்சியான காலங்களை காண்பது இல்லை, மழை காட்சியை காண்பதில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு மேல ஆசீர்வாதம் சங்கீதக்காரன் சொல்றான், அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தேவ ஜனமே, அடுத்தது நாம கையிட்டு செய்கிற காரியங்கள் இந்த மாசத்துல ஒரு உயர்வை காணும், ஒரு ஆசீர்வாதத்தை காணணும்னு சொன்னா நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்தது பார்த்தோம் கடைசியா திருப்தி. கர்த்தரை திருப்தியா நம்மை நடத்த வல்லவர், திருப்தியா நம்மை போஷிக்க வல்லவர். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் திருப்தியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் திருப்தி இல்லாம வாழுகிறத பார்க்கிறோம். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம திருப்தி அடைந்து வாழணும். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை திருப்தி இல்லை. எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ பணம் இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ வசதி இருந்தால் நல்லா இருக்குமே. கர்த்தர் 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு பைக்கை கொடுத்தா அதில் திருப்தி ஆகுதுல்ல. என்ன பண்ணுறான்? ஒரு கார் வாங்க நல்லா இருக்குமே, அதுவும் 10 லட்ச ரூபா கார் இல்லை, 50 லட்ச ரூபா கார் நல்லா இருக்குமே, அந்த காரை பார்த்தோன்னா இந்த கார் நல்லா இருக்குமே, திருப்தி இல்லை. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் திருப்தியான வாழ்க்கையை வாக்கு பண்ணுகிறார். 6 காரியங்களை பார்த்தோம். தேவனை ஒப்பு கொடுக்கலாம். இந்த 6 காரியங்கள் நம்ம கை கொள்ளுகிற போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற போது நிச்சயமாக சொல்லப்பட்ட இந்த 6 ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நடக்கும். கர்த்தரை வாக்கு பண்ணியிருக்கார். எல்லாரும் கண்களை மூடலாமா? தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம் தான். உங்களுடைய வார்த்தைக்கு நேராக ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு நாகமான்
தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுத்தி யோர்தான்ல இறங்கினான். அவன் தன்னுடைய வியாதியிலிருந்து சுகமானான். சுகத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஒரு சிறு பிள்ளையை போல அவனுடைய அந்த தோல் மாறினதை பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, அற்புதமானவர் ஆண்டவரே. நீர் இந்த அதிகால வேலை சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். 6 காரியங்களை இந்த நாளில் எங்களோட பேசுவீங்க. கீழ்ப்படிதலினால் கிடைக்கிற 6 விதமான ஆசீர்வாதம். கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்ஸ், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய உயர்வு, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் திருப்தியாக்குகிறவர். திருப்தியான ஒரு வாழ்க்கை. இந்த ஆசீர்வாதம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உங்களுடைய வசனத்துக்கு நாங்கள் ஆண்டவரை செவி கொடுத்து, எங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைவான ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்களை கத்ததாமே மாற்றி போடுவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய கர்த்தரை கொடுக்கிறோம், பெரியவர்கள் நம்முடைய கர்த்தரை கொடுக்கிறோம், குழந்தைகள் நம்முடைய கர்த்தரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் அநேகர் வந்து ஆண்டவர் இந்த மாதத்துடைய கடைசியில சாட்சியாய் நிற்கும்படியாய் கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். இந்த மாதத்துல கர்த்தர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை செய்தார்னு சொல்லி சாட்சியாய் ஒவ்வொருவரும் நிற்க, ஒவ்வொரு குடும்பமும் நிற்க உதவி செய்வீராக தகவலை. இந்த மாதத்துல ஆண்டவரே ஒவ்வொருடைய வருமானத்தையும் ஆசீர்வதிங்க. அது வீணாய் போகாதபடி ஆண்டவரே, சம்பாதிக்கிற சம்பாத்தியமானது ஆண்டவரே அது பொத்தல் பையிலே போடப்பட்டது போல இராதபடி ஒவ்வொரு குடும்பம் நிறைவாய் அதை அனுபவிக்க, அந்த சம்பளமானது ஆண்டவரே குறைவாக இருந்தாலும், வருமானம் குறைவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களை திருப்தியாய் போஷித்து திருப்தியாய் நடத்தி ஆண்டவரே இந்த மாதத்துல வறட்சியை காணாதபடி இருக்க செய்வீராக. விசேஷமாய் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆகிற போது பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல ஞானத்துல நிரப்புவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்க. விசேஷமாய் பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு புதிய வகுப்புக்கு போகிற போது அங்க இருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவரே பழகுகிற போது மற்ற காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை விசேஷமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, திருமண காரியத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துல வேலைகளுக்காக கட்டளை இடுவீராக ஆண்டவரே. விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலைகளும் இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்துல உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி செவி கொடுக்கிற போது எல்லா குடும்பத்திலையும் ஆரோக்கியம் கடந்து வரட்டும், சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எந்த குடும்பத்திலையும் வியாதி விக்கணும் இல்லாதபடி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு நீக்குவீராக ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவங்க ஆண்டவரே அவர்கள் பலனை காண உதவி செய்வீராக தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருப்பாத்திரம் சமர்ப்பிக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். இதனால் நாங்கள் போகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் கண்மனையும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.